ரீசெண்ட் டைமில் ETF அப்படின்ற இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை பற்றி நிறையா ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசி பார்த்துருப்பீங்க. எதுக்கு இதை பற்றி ரொம்ப பாப்புலராக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லேயே இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ ரிஸ்க், அதே மாதிரி பீப்புளால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர்லி டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் வந்து இது மூலயமா மேக் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ETF என்ன, அந்த ETFல எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் நம்பர் ஆஃப் ETF வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத லைவாக என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி பார்க்குறதுன்றது வரைக்கும் டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ETF அப்படின்னா என்ன? ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அது முக்கியம். அதாவது நம்ம எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி செலக்ட் பண்ணி அதில் நம்ம ஒரு ஃபண்டு செலக்ட் பண்ணி போவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி ட்ரேட் ஆகுறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்மளால் ஒரு அப்ளை பண்ணி SIP அந்த மாதிரியான முறையில் நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். பட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்றது நம்ம நார்மலாக ஒரு ஸ்டாக் பை பண்ணுற மாதிரி பை ஆர் செல் என்ன பண்ணிக்கிறோம்னா மார்க்கெட்டில் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றின ஒரு பேசிக்கை பார்த்துட்டு அடுத்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, அடுத்து என் நம்பர் ஆஃப் ETFs வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். நான் பேச சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்றது அது ஒரு ஃபண்டு. அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணால், அதாவது NSE BSE இருக்குது பார்த்தீங்களா, அதில் லிஸ்ட் பண்ணால் அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மெயினாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவார். பட் இதில் வந்து அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி அது ப்ரோக்ராம் வந்தது செட் பண்ணும் போதே இந்தந்த கம்பெனியில் இவ்வளோ வெயிட்டேஜில் என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா இது வந்து பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா இது நம்ம எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இதில் பை ஆர் செல் பண்ணியிருக்கனால இது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸை நம்ம ஆக்டிவ் ஃபண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத நம்மளால் ட்ரேடு வந்து பண்ண முடியாது. எப்போனாலும் நம்ம வாங்கிக்கிட்டு ஒரே நாளில் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அதாவது ட்ரேடு, ஏன்னா இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸே நமக்கு என்ன இருக்கும், ஒரு 3 to 4 days 5 days கூட இருக்கும். ஏன்னா அதை போய் ப்ராசஸ் ஆகி அடுத்த பேமெண்ட் ஒரு நாள் எடுத்து அடுத்து எக்ஸ்சேஞ்சில் இதாகி அடுத்த போர்ட்ஃபோலியோ அப்டேட் ஆக இது மாதிரி ஆயிரும். பட் ETF அப்படின்றது நம்மளால் எப்போனாலும் பை ஆர் செல் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி நம்மளால் அதில் வந்து ட்ரேடு கூட பண்ணிக்கிற முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங், இல்லை ஒரு இப்போ நான் இந்த ஜான் வாங்குகிறேன் அடுத்து ஜூனில் விற்கணும், அந்த மாதிரி ஒரு 6 month daysல ஸ்விங் ட்ரேடிங், அந்த மாதிரியான ட்ரேடு எல்லாமே நம்மளால் ETFல பண்ணிக்கிற முடியும். ஏன்னா அது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கனால என்ன பண்ண முடியும், நம்மளால் அந்த ஒரு இதில் வந்து பண்ண முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அந்த மாதிரியான எதுவும் வந்து நம்மளால் பண்ண வந்து முடியாது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த அந்த ஃபண்ட் ஹவுஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரியான ஃபண்ட் ஹவுஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ETFலேயும் அவங்க ஃபண்டை வந்து லிஸ்ட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அளவுக்கு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ETFாக கன்வெர்ட் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரொம்பவும் மினிமலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய கேட்டகரிஸை நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் பார்க்குறதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏஞ்சல் ஒன். ஏன்னா அது நான் ப்ரோக்கிங் ஆப் அதை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ரோக்கர்னாலும் எடுத்துக்கலாம். அதில் ETF அப்படின்ற செக்மெண்ட்டு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ ஏஞ்சல் ஒன் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை மேலே ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ETF அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது கேட்டகரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 types ஆஃப் கேட்டகரி என்ன இருக்குன்னா ETF பொறுத்தளவு இருக்குது. அதே மாதிரி கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டாப் ரெக்கமெண்ட் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்காங்க. அதாவது SBI ETF அப்படின்னு சொல்லிட்டு இது நிஃப்டி பேஸ் பண்ண ஒரு ETF தான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின ஓவரால் டீட்டெயில் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். கிட்டத்தட்ட இதனுடைய AUM பாருங்களேன், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட 2,02,000 கோடி. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய AUM பார்த்ததே கிடையாது. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாவ், இந்த ETF உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா AUM வந்து இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது. அதே அப்போனா இவ்வளோ இது இருந்தாவே வால்யூம் அப்படின்றது ரொம்பவும் ஹையாகவும் இருக்கும். ஸோ அதை சார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும். ஓகே,
ஸோ இங்கே வெளியே வந்துடலாம். அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால் இது மோர் பை பண்ண ETF அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ ETFs இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு VWAL அப்படின்ற அந்த ஒரு ETF அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆளுன்ற ஒரு இது வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ ETF இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஈக்விட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், அதாவது இந்த ஷேர், அந்த இண்டெக்ஸ், அந்த மாதிரியான இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அது எல்லாமே அதில் இருக்கும். ஈக்விட்டினாலே ஷேர் தான். ஸோ அதில் ஸ்டாக் சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்விட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55 டிஃப்ரெண்ட்ஸ் ETFs என்ன பண்ணியிருக்குன்னா அதில் வந்து இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்டர். இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 49 ETFs என்ன இருக்குன்னா அந்த செக்டர் அப்படின்றதுல இருக்குது. செக்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ETF உடைய மெயின் கான்செப்டே என்னதுன்னா ஒரு தனித்தனியாக இப்போ நம்ம ஒரு இப்போ Nifty 50 இருக்குது அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு ஷேர் வாங்குறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மேலே தேவைப்படும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 1,80,000 to 1 lakh கிட்ட ஒரு ஷேர் கிட்டத்தட்ட அது நம்ம 50 டிரான்சாக்ஷன் மேலே ஆகும். அந்த 50 எடுத்து ஒரு பேஸ்கெட்குள்ளே போட்டு அந்த பேஸ்கெட்டை மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ETF அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 ரூபா சம்திங் என்னமோ அதுதான் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் இந்த அதே மாதிரி செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இப்போது எப்படி சொல்கிறதுனா இப்போது செக்டர்னால் என்ன சொல்லுவாங்க, அவங்க கம்பெனியோட நேம் தான் வேறு பட் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்குன்றது சேமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ரெட்டி லைப்ரரி, சன் ஃபார்மா, இந்த மாதிரியான நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்து என்ன சொல்லுவோம், ஃபார்மா செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், TCSஆக இருக்கட்டும், டெக் மகேந்திராவாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா IT பேஸ் பண்ண ஒர்க், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ITBs அப்படின்ற ஒரு ETF கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாம். இப்போ இந்த கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 ETF என்ன இருக்குன்னா இதில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த், இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 ETF என்ன இருக்குன்னா இதில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 26 ETF கிட்ட என்ன ஆயிருக்குன்னா லிஸ்ட் வந்து ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்ற ஒரு ETF இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 ETF அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 181 ETF என்ன ஆயிருக்குன்னா ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ப்ரோக்கிங் ஆப்பில் ETF செக்மெண்ட் கீழே இருக்குது. பட் இதே இது நான் NSE அப்படின்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் கீழே போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ETFல 215 ETF என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஓவராலாக கொடுத்துருந்தாங்க. பட் இதில் எதுக்கு 181 இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஒரு வால்யூமில் ட்ரேட் ஆகிறத மட்டும் இதில் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ அவ்வளவு நம்ம என்ன பண்ணலான்னா ETFக்குள்ளே மோஸ்ட்லி வரல. ஸோ அதனால் இதில் மோஸ்ட் வால்யூமில் ட்ரேட் ஆகக்கூடிய சில இது வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ ETFs மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு. என்னதான் இவ்வளோ ETF இருந்தாலும் அதில் பர்சனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டாப் 10 ETF வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 10 to 50 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இதை பற்றி நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் சில கிரைட்டேரியா வச்சு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ETF எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இது எல்லாமே நெக்ஸ்ட்டு 10 to 50 yearsல நல்ல ஒரு பூம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதுக்கு நான் அந்த வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ETFன்றது நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு இதை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் என்னென்ன ETF நெக்ஸ்ட்டு 10 yearsக்கு இல்லை 15 yearsக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.